நாய் தொடர்ச்சியா விஜய ஆதரிச்சு பேசுது. சரி, நீ விஜய் ஆதரிக்காத, அதிமுக கூட்டணிக்கும் விஜய் அதிமுக கூட்டணி கொண்டு போறதுக்காக நீ மாமா வேலையை பாரு, என்ன வேணாலும் ஜெய், அது நமக்கு தேவையில்ல. எங்களை பத்தி, எங்கள் அண்ணன் சீமானை பத்தி அவதூறா பேசுறதுக்காக தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த நாய் உண்மையிலேயே நீ ஜேர்னலிஸ்டா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? விஜய் கடந்த 24 நாட்கள் ஆகுது கரூர் சம்பவம் நடந்து. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் போய் சந்திக்கல, எதிர்த்து பேசு. கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம், பேசு. உண்மையான ஜேர்னலிஸ்ட் தானே நீ, அத பேசு. இப்ப 20 லட்சம் ரூபாய் 41 பேருக்கு விஜய் கொடுத்துட்டாருன்னு ஐயோக்கிய உட்கார்ந்துட்டு பேசுறியே, வாய் புளுத்து போகாது? உனக்கு 41 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் போயிடுச்சா? நீ பாத்தியா? 39 பேருக்கு போயிருக்கு, இன்னும் 2 பேருக்கு போகல. ஏன் போகல? அதை பத்தி பேசு. அதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அந்த 20 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுக்கு போனதை தாண்டி ஓ வீட்டுக்கு மாலதிக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வந்துச்சு? ஒரு காணொளி போடுறதுக்காக நீ விஜய் கிட்ட இருந்து, ஆதவர்ஜன் கிட்ட இருந்து, லாட்ரி மார்ட்டினோட மருமகன் கிட்ட இருந்து நீ எவ்வளவு காசு வாங்குற? அதை பேசுவோமா? ஏய், நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு மனித பிறப்பா? நீ எல்லாம் வெக்கமா இல்ல? உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானா சாக்கடை? இல்ல, இப்ப சிந்திச்சு பாருங்க. 39 பேருக்கு பணம் போயிருக்கு, 2 பேருக்கு போல. அந்த 2 பேரும் உச்ச நீதிமன்றத்துல தாவேகாவுக்கு எதிராக மனு தாக்கல் செஞ்சாங்க என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த பணம் போய் சேரல. அப்ப சிந்திச்சு பாருங்க, உண்மையான ஜேர்னலிஸ்டா இருந்தா இதையெல்லாம் பேசணும்ல. இதையெல்லாம் பேசாம நீ நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிற. ஏன் நீ நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிற? உண்மையான ஜேர்னலிசம் என்ன? யாரை நீ எதிர்க்கணும்? ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு, ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து, இன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற, இன்று ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக அதிமுகவை எதிர்த்து நீ பேசி இருந்தா நீ உண்மையான ஜேர்னலிஸ்ட். அதை தாண்டி உன்னுடைய அத்தனை காணொலிகளும் சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயை கொண்டு போய் நிப்பாட்டுறது. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே ஜேர்னலிசம்னா உண்மையான நிலைப்பாடுகளை உண்மையும் நேர்மையாக நின்று பேசணும்ல. நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்தில் மாற்றியதை நீ பேசுனியா?